வணக்கம்ப்பா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு சூப்பரான செட்டிநாடு ஸ்வீட் ரெசிபி ஒன்று செஞ்சு காட்ட போகிறேன். அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு கப்பு, நீங்கள் ஒரு கப்பு இல்லை டம்ளர் எப்படி வேணால் மெஷர் பண்ணிக்கோங்க. நான் ஒரு கப்பில் முழுசாக உளுந்து, வெள்ளை உளுந்து சேர்த்துருக்கேன். அதை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. மறுபடியும் உளுந்து அளந்து எடுத்து அதே கப்பில் ஒரு கால் கப்பு கூட இல்லை, சும்மா ஒரு கையில் அள்ளி போட்டு பாசிப்பருப்பு அதையும் நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சரிசியும் அதே மாதிரி ஒரு 1/4 கப்பு போட்டு நல்லா வறுத்து அதையும் தனியாக எடுத்து வச்சு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிருங்க. நல்லா அரைச்சி ஃபில்டர் வச்சு நல்லா கெட்டி இல்லாமல் சலித்து எடுத்து வச்சுக்கோங்க. தனியாக ஒரு சட்டியில் 1 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 கப் தண்ணி ஊற்றி அந்த 1 கப்லேயே நாட்டு சர்க்கரை, நிறைய பாகு பார்த்தெல்லாம் வர தேவையில்லை. எவ்வளோ எடுக்கிறீங்க 1 கப் சர்க்கரைன்னா அதுக்கு ஒரே 1 கப் மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் சர்க்கரை கரைஞ்சதும் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அரைச்சி வச்ச பவுடரை உள்ளே போட்டு நல்லா கெட்டி இல்லாமல் கடன்னு கிண்டுங்க. ஒரு ஏலக்காய் போட்டு அரைச்சிருங்க. நான் அது வீடியோவில் எடுக்க மறந்துட்டேன். அப்புறம் அந்த பவுட்ரு திக்காக நல்ல இந்த கன்சிஸ்டன்சி ஒரு களி மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வரும். அப்போ ஒரு ஸ்பூனாக நெய் ஊற்றுங்க. ஒரு நெய் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டிக்கிட்டே இருங்க. இது ரொம்ப 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 ஹெல்த்தியான ரெசிபி. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். வீட்டில் ஏதாவது ஸ்வீட் செஞ்சு கொடு அப்படின்னு கேட்கும்போது நம்ம வீட்டில் இருக்க பொருளே வச்சு டக்குன்னு செய்யக்கூடிய ஸ்வீட் இது. ஆடி மாதத்தில் ஸ்பெஷலாக அந்த ஸ்வீட் பிரசாதத்துக்காக செய்வாங்க. இந்த ஸ்வீட் பேர் சொல்லவே மறந்துட்டேன். இந்த ஸ்வீட் பேர் குமாயம். அவ்வளோதான், இந்த ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப அல்வா பதத்துக்குலாம் தேவை. அல்வா பதத்துக்கு கொஞ்சம் முன்னாடி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பவுலில் மாற்றிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான், ரெடி ஆயிரும். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.